ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 12th 4th யூனிட் காந்தி வந்து தேசிய தலைவராக உருவெடுத்தலுங்கிற ஒரு பாடம் வந்து ஐஎன்சியில் வந்து ஒரு முக்கியமான பாடம். இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம யார் அறிவுரையின்படி காந்தி வந்து இந்தியா வந்தார் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேயோட அறிவுரைப்படி தான் காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். இதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவில் எத்தனை வருஷம் இருந்திருப்பான்னு கேட்டால் 20 வருஷம் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருப்பார். இருந்துட்டு எந்த வருஷம் காந்தி வந்து இந்தியா வந்தான்னு கேட்டால் 1915 வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து காந்தி எவ்வளோ காலம் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டார். ஓராண்டு காலத்துக்கு வந்து நம்ம இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தை வந்து யாரோட அறிவுரையின்படி இந்த பயணம் வந்து செஞ்சுருப்பாங்க? கோபாலகிருஷ்ண கோகலேயின் மூலம் வந்து இந்த பயணத்தை வந்து செஞ்சுருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து சபர்மதி ஆசிரமம் எங்கு நிறுவப்பட்டது, யார் நிறுவனம்னு கேட்டிங்கன்னா சபர்மதி ஆசிரமம் வந்து அகமதாபாத்தில் வந்து நிறுவியிருப்பார். யார் நிறுவனம்னா காந்தி வந்து நிறுவியிருப்பாங்க. தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம் இருக்குல்ல, இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட தன்னாட்சி இயக்கம், அதில் வந்து காந்தி வந்து பங்கு இருந்திருக்காதுன்னா காந்தியோட பங்கு வந்து அதில் இருந்திருக்காது. சம்ரான் இயக்கம், அந்த தீன்காதியாக இருக்குல்ல, அந்த இயக்கம் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1917 வந்து நடந்தது. காந்தி வந்து இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் முதல் முயற்சி வந்து எதுன்னு கேட்டால் சம்ரான் தான். சம்ரான் எந்த மாநிலத்தில் வந்து நடைபெற்றதுன்னா பீகார் மாநிலத்தில் நடைபெற்றது தான். சம்ரான் வந்து எங்கே நடைபெற்றது, எந்த மாநிலத்தில் நடைபெற்றுன்னா பீகார் மாநிலம். நெக்ஸ்ட் வந்து கருநீலச்சாயம் எத்தனை பங்கு விவசாயம் செய்ய வேண்டிய என்ற அந்த கருநீலச்சாயம் இண்டிகோ விவசாய சட்டம் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை பங்கு வந்து கருநீலச்சாயத்தை விவசாயம் பண்ணணும், விவசாயிகளை வந்து ஆங்கிலேய அந்த வியாபாரிகள் வந்து கம்பல் பண்ணாங்கன்னா 20ல் 3 பங்கு வந்து கருநீலச்சாயத்தை விவசாயம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்ரான் பிரச்சனை எந்த உள்ளூர் தலைவர்கள் காந்தி வந்து சம்ரான் பிரச்சனை நடந்ததில்ல, அது வந்து அந்த உள்ளூர் தலைவர்கள் வந்து சில பேரோட காந்தி வந்து விசாரணை நடத்திருப்பாங்க. ஏன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், மஜருல் ஹக்கு, ஆச்சாரியா கிருபாலனி, மகாதேவ் தேசாய். ஓகேவா. பிரசாத் ஹக் பண்ணி கிருபாலனி பார்த்துறாங்க. அது வந்து பெரிய தேச துரோகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பிரசாத் ஹக் பண்ணது கிருபாலனி, அது வந்து தேச துரோக வழக்கம் வந்து பதிஞ்சிக்கிறாங்க. அதுதான் அதோட சட்டம். ஓகேவா. அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலைநிறுத்த ஆண்டு வந்து எந்த வருஷம்னா 1918. சம்ரான் வரிசைப்படி பார்த்தோம்னா சம்ரான் ஃபஸ்ட்டு 17, அடுத்து வந்து அகமதாபாத் தொழிலாளர் வேலைநிறுத்தம் வந்து 18. எத்தனை சதவீதம் ஊழியர்கள் வந்து உயர்வு வேண்டி வந்து அந்த அகமதாபாத் வேலைநிறுத்தத்தில் அங்கே வந்து அவருக்கு வந்து ஊதிய உறவும் ரொம்ப நேரம் வேலையும் கொடுப்பாங்க. அது எத்தனை % ஊதியம் வந்து உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி வேலைநிறுத்தம் நடந்ததுன்னா 35%, 35%. அடுத்து வந்து கேதா போராட்டம், அதுவும் வந்து 18 தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து சம்ரான் 17, அதுக்கடுத்து அகமதாபாத் வேலை நிறுத்தம், அதுக்கடுத்து கேதா போராட்டம், அது 17, இது 2 18. அரசின் பஞ்சகால விதிகளின்படி, அரசோட பஞ்சகால விதிப்படி பயிர் சாகுபடி சரியாக எத்தனை சதவீதம் குறைவாக இருந்தால் பயிர் விடுவோர் வந்து முழு நிலவரி வந்து ரத்து பண்ணுவாங்கன்னா 25% வந்து நிலவரி வந்து ரத்து பண்ணணும். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எதனால் வந்து கேதா போராட்டம் வந்து நடந்திருக்குன்னா அந்த 25% மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா நிலவரி கம்மி பண்ண சொல்லிப்பாங்க. நிலவரி ரத்து பண்ணாதனாலேயே அந்த நேரத்தில் அந்த 20% கம்மியாக போனதுனால பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். பஞ்சம் நடந்தையும் அதே டைம் தான் பிளேக் நோயெலாம் ஏற்பட்டிருக்கும். அது வரிமுறை வந்து குறைச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த கேதா போராட்டம் வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கேதா போராட்டம் மக்கள் யாரை நாடி உதவி கேட்டினார்? அது வந்து யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து தொடங்கிப்பார்ல இந்திய பணியாளர் சங்கம் 1905. அதில் இருக்கிற அந்த சங்கத்தை இது பண்ணி தான் வந்து உதவி கேட்டிருப்பாங்க. அதில் இந்த சங்கத்தோட உறுப்பினராக யார் போனால் காந்தி வந்து இருந்திருப்பார். யாருடன் காந்தி சேர்ந்து கேதா போராட்டத்தை வந்து பங்கு கொண்டாங்க அப்படின்னா விதல்பாய் பட்டேல். ஓகேவா. யாருடன் சேர்ந்து கேதா போராட்டத்தில், அந்த கேதா 1918 கேதா போராட்டத்தில் அந்த இதில் யாரோட சேர்ந்து காந்தி வந்து பங்கெடுத்திருப்பார்னா விதல்பாய் பட்டேலுங்கிறவர் தான் பங்கெடுத்திருப்பார். இந்த கேதா போராட்டத்தில் கலந்து கொண்ட இளம் வழக்கறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது வந்து வல்லபாய் பட்டேல், இந்துலால் நாயக். நான் கொஞ்சம் இது எழுதும்போது மேலே வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா. வல்லபாய் பட்டேல், இந்துலால் நாயக் 2 பேர் தான் வந்து இளம் வழக்கறிஞர் வல்லபாய் பட்டேல். பக்கத்தில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இருக்குது. எதனால் காந்தி கேதா போராட்டத்தை விலக்கி கொள்ள முடிவு செஞ்சார்னா எந்த விவசாயினால் வரி செலுத்த முடியுமோ அவங்க மட்டும் வரி செலுத்தினா போதும்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லிடும். ஸோ அந்த காரணத்துக்காண்டி இவர் வந்து அந்த கேதா போராட்டத்தில் வந்து விலக்கிடுவார் காந்தி. எந்த ஆண்டு யார் இந்திய பணியாளர் சங்கம்? ஆல்ரெடி சொன்னோம்ல, கோபாலகிருஷ்ண கோகலே 1905 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எதுங்கன்னா இந்திய பணியாளர் சங்கம் தான். இந்திய பணியாளர் சங்கம் தலைமையகம் எங்கே இருக்குன்னா பூனாவில் இருக்குது. இதோட பூனா மகாராஷ்டிரா இருக்க பூனா. இதோட கிளைகள் எங்கே இருக்குன்னா சென்னை, மதராஸ், மும்பை, பாம்பாய், அலகாபாத்து, நாக்பூர். ஓகேவா. இதை வந்து நல்லா பார்த்துக்கணும். சென்னை, மும்பை,
அலகாபாத்து, நாக்பூர். சென்னை, மும்பை, அலகாபாத்து, நாக்பூர். தலைமையிடம் வந்து பூனாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்படும் விரிவுபடுத்தப்படும் எந்த சட்டம் வகை செய்ததுன்னா, மாகாண சட்டப்பேரவைகளை பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். விரிவுபடுத்தப்பட்ட இந்த மாகாண சட்டசபைக்கு விரிவுபடுத்தப்பட்ட சட்டசபையாக எப்போ மாற்றிருப்பாங்க? எந்த சட்டத்துனா 1919 மாண்டே சேம்ஸ்போர்ட் சட்டத்தில். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மத்திய சட்டப்பேரவையில் இருந்த 144 பேர் மொத்த உறுப்பினர்கள். எத்தனை உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்கள்? மத்திய சட்டப்பேரவையில் 144 பேர் உறுப்பினர் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க? அப்படியே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்படியே போட்டுருந்தேன் 41. மாநிலங்களவையில் வந்து 60 பேர் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் நியமனம் வந்து 26 பேர். மிதவாத தாராள கொள்கையுடைய அரசியல் குழு தலைவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. மிதவாத தாராள கொள்கையுடைய அரசியல் குழுவுடைய தலைவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. எந்த குழு இந்திய லிபரல் தாராளமய கூட்டமைப்பு என்ற பெயரில் தனது சொந்த கட்சியை தொடங்க காங்கிரஸ் வழியமைத்தது? யார் தலைமை? இந்த சுரேந்திரநாத் தலைமை பாருங்கள். இந்த குழு தான் வந்து தொடங்கியிருக்காங்க. மிதவாத தாராள கொள்கையுடைய குழு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. வங்காளம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வந்து நாமசூத்ரா இயக்கம் தான் இந்த ஒரு இயக்கம் மாதிரி தொடங்கியிருப்பாங்களா, ஒரு மறுமலர்ச்சி இயக்கம். அதில் வந்து வங்காளம் மற்றும் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் வந்து நாமசூத்ரா, கிழக்கு பகுதியில் வந்து நமஸ்காரம் பண்ணி சூரியனை வந்து தரிசிக்கணும், நாமசூத்ரம். ஓகேவா. வடமேற்கு பகுதி வந்து ஆதி தர்மம். வடக்கை வந்து ஆதி ஃபஸ்ட்டு வந்து தொடங்குறாங்க, வடக்கை வந்து ஆதி தர்மம். மேற்கை வந்து சத்தியசோதர். தென்னிந்தியா நம்ம திராவிட போட்டுடலாம். குலாம்கிரி புத்தகம் யார் எந்த ஆண்டு? ஜோதிராவ் பூலே 1872. ஜோதிராவ் பூலேவின் எந்த அமைப்பு பிராமணத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றை ஒடுக்கப்பட்ட சாதியினர் விடுவிக்க அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டினா சத்தியசோதர் சமாஜ். வாக்குரிமை அரசியல் எந்த ஆண்டு அறிமுகம்? வாக்குரிமை வந்து அரசியல் வந்து எந்த ஆண்டு அறிமுகம்னா 1880 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மக்கள் தொகை பிராமணர் சதவீதம் வந்து 3.2%. எத்தனை சதவீதம் பட்டதாரிகள்னா 75%. 3.2ல் 75% வந்து படித்த இளைஞர் பட்டதாரிகளாக இருந்திருக்காங்க. பிராமணர் இயக்கம் எந்த ஆண்டுனா 1916. வரி செலுத்துவோரில் பெரும்பகுதி பெரும்பான்மையுடைய யாருன்னா நிலப்பிரபு, ஜமீன்தார்கள், வேளாண் நிலம் செய்கிறவங்க தான் வந்து வரி செலுத்துவது பெரும்பான்மையார். பிராமணர் அமைப்பு வந்து பம்பாயில் வந்து எந்த அமைப்பை வந்து தொடங்குச்சுன்னா பிராமணதா பரிஷித். ஓகே. பிராமண பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு. மதராஸில் வந்து நீதி கட்சின்னு சொல்லி 2 அமைப்பு இருக்கும். பம்பாயில் வந்து பிராமணதோ பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு. பரிஷத்து இந்த இது வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா. தலித் பகுஜன் அமைப்பினுடைய தலைவர் யாருன்னா B.R. அம்பேத்கர். சுயமரியாதை இயக்கத்திட்டத்தில் வந்து E.V. ராமசாமி. பிராமணல்லாத இயக்கம் பூர்வங்க தலைவர் எந்த மாதிரியின் உத்தி தேசியவாத தலைவர்களுடைய உத்தியை தான் பயன்படுத்துகிறாங்க. பிராமணல்லாத இயக்கம் வந்து எந்த தலைவருடைய உத்தியை வந்து பயன்படுத்தியிருக்கோன்னா தேசியவாத தலைவரின் உத்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரவுலட் சட்டம் என்று அரசு நிறைவேற்றியது 1919 மார்ச் மாதம் நிறைவேற்றிருக்காங்க. 1919 மார்ச் மாதம். ரவுலட் சட்டம் மீறுவது என எந்த அமைப்பு முடிவு செஞ்சால் சத்தியாகிரக சபை தான் முதல்ல முடிவு செஞ்சுருக்கோம். ஓகேவா. ரவுலட் சட்டத்தை மீறுவது என எந்த அமைப்பு வந்து முதல்ல முடிவு செஞ்சுருக்கோம்னா சத்தியாகிரக அமைப்பு. அதோட தலைவர் யார்? யாருன்னா காந்திஜி. ரவுலட் சட்டம் காலம் எந்த ரவுலட் சட்டம் வந்து ரவுலட் சட்ட காலத்தில் வந்து எந்த ஆயுதம் பயன்படுத்தி இதன் அடையாளம் இதோட எந்த ஆயுதத்தை பயன்படுத்திருக்காங்க? சத்தியாகிரகங்கிற ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு வந்து சத்தியாகிரகங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இதன் அடையாளம் மற்றும் தேசியவாதிகளின் உடையாக எது இருந்ததுன்னா காதி. ரவுலட் சட்டம் படி பஞ்ச துணைநிலை ஆளுநர் வந்து மைக்கேல் ஓ டயர். இராணுவ கமாண்டர் வந்து ஜெனரல் ரெஜினல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை தகவல் படி உயிரிழப்பு வந்து 379 பேர். அரசு தகவல்படி எந்த ஒரு காரணங்களாக ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கணும்? கிளாபத்து பஞ்சாப் படுகொலை காரணமாக தான் ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருப்பாங்க. எந்த காரணங்களுக்காக ரெஜினல் டயர், ஓ டயர் இருவரையும் பிரிட்டிஷார் நீதிமன்ற குற்றங்களில் இருந்து விடுவிப்பாங்க? இஸ்லாமியருக்கு சொந்தமான புனிதத்தலங்கள் வந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து கட்டுப்படுத்தினால அந்த இதை வந்து 2 பேருக்கும் விடுதலை கொடுத்துருப்பாங்க. 2 டயருக்கு வந்து விடுதலை கொடுத்துருப்பாங்க. உதயம் சிங் எங்கு வளர்க்கப்பட்டார்? வந்து கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தான் தான் வளர்க்கப்பட்டிருப்பார். மைக்கேல் ஓ டயர் யார் எங்கு என்று படுகொலை செய்தாங்கன்னா உதயம் சிங் வந்து லண்டனில் வந்து காக்ஸ்டன் அரங்கு, லண்டன் உள்ள காக்ஸ்டன் அரங்கு 1940 மார்ச் 30. ஓகேவா. 40-30 மார்ச். ஓகேவா. 40-30 மார்ச்சில் வந்து கொண்டிருப்பார். இது எங்கு தூக்கு? லண்டனில் இருக்குன்னா பெண்டலோவின் சிறையில் வந்து தூக்கு.
கிலாபத் மாநாடு காந்தி வற்புறுத்தலின் பேரில் என்று தேர்தல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்க முடியும்னா 1920 ஆகஸ்ட் 31 இருக்கும். அரசு கல்வி நிறுவனம் மற்றும் அரசு நீதிமன்ற புறக்கணிப்பு கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்கிற இந்த அரசு பள்ளிக்கூடம் நீதிமன்றங்கள் புறக்கணிக்கணும் சொல்லி எந்த கட்சி எங்கே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து முடிச்சுன்னா அலகாபாத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிச்சுறாங்க. எங்கு நடந்த ஐஎன்சி சிறப்பு மாநாட்டில் ஒத்துழையாமை ஏற்க காந்தியடிகள் ஏற்று தீர்மானம் எடுத்திருப்பார். 1920 கல்கத்தா. எதுவரை ஒத்துழையாமைக்கு கடைபிடிக்க உறுதியேற்கும் தன்னாட்சி அரசு வந்து அரசு வந்து நிறுவரை ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகள் அங்கீகரித்து அமைக்க வகை செய்யும் தீர்மானம் எங்கு நடந்த ஐஎன்சி மாநாடு நிறைவேற்ற நிலையில் நாக்பூரில் நடந்தது. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைக்க வகை செய்யும் தீர்மானம் வந்து நாக்பூரில் நடந்தது. சேலத்தில் விஜயராகவாச்சாரியன் தலைமை ஏற்றிருப்பார். ஐஎன்சி இந்த செய்யும்போது எங்கு நடந்த ஐஎன்சி நடந்துட்டு நாக்பூர். இதன் மூலம் நடந்த என்ன வந்து இதன் மூலம் விளைவு என்ன நடந்ததுன்னா நிறைய பேர் காங்கிரஸ் வந்து இணைஞ்சிருப்பாங்க. எந்த ஆண்டு வேல்ஸ் இலவச பயணம் வந்து 1921. இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினா ஓராண்டுக்குள் சுயராட்சியை வந்து பெற்றுத்தருவதாக யாருக்கு வேணும்னா காந்தி வந்து கூறியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒத்துழையாமை இயக்கம் காலத்தில் கேரளாவை யாருக்கு எதிராக விவசாய போராட்டம் நடந்ததுன்னா ஜென்மிங்களுக்கு எதிராக வந்து விவசாய போராட்டம் நடத்திருப்பாங்க. அரசு 7 நாட்கள் பத்திரிகை சுதந்திரம் மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பத்தோலியில் வரிகுடா சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க போவதாக காந்தி அறிவிச்சிருப்பாங்க. வரிகுடா வந்து 1922 பிப்ரவரி வந்து அறிவிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஆந்திரா ரம்பா பகுதி யார் பலமுனை கிளச்சதுன்னா அல்லூரி சீதாராம் ராஜு. 1922 பிப்ரவரி அன்று தான் சவுதி சிவராய் இயக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி பேரணி கலந்து கொண்டவர்கள் 3000 பேர். ஏன் காந்தி ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்றார்? சவுதி சிவராய் இயக்கம் வந்து நடந்து காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றிருப்பார். சவுதி சிவராய் சம்பவம் தொடர்பாக காந்தி எத்தனை ஆண்டு சரி 6 ஆண்டு. இவர் வந்து அந்த யார் வந்து விமர்சிப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து விமர்சிப்பாங்க. கிலாபத் இயக்கம் முடிவு காரணம் துருக்கியில் இருக்கக்கூடிய முஸ்தபா கமல் பாட்சா தலைமையில் வந்து ஒரு கிளர்ச்சி படையின் வந்து கலிபா முறையை வந்து முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் கிலாபத் இயக்கம் வந்து முடிவு கொண்டிருக்கும். கலிபாவை வந்து அவமானப்படுத்தினால தான் கிலாபத் இயக்கம் இருக்கும். அந்த கலிபா வந்து முடிவு கொண்டு வந்துட்டாங்க. கிலாபத் இயக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முடிவுக்கு யாருக்கு தலைமையாக இருந்தால் முஸ்தபா கமல் பாட்சா. சுயராட்சியம் வேண்டுவோர் என்று அழைக்கப்பட்டனர் ப்ரோ சென்சர். மாற்றங்களை விரும்புவோர் தான் சுயராட்சியம் வேண்டுவோர். தமிழ்நாட்டின் சுயராட்சிய கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி. எந்த மாற்றம் தேவையில்லை என்ற எந்த மாற்றமும் தேவையில்லை அப்படி சொல்கிறது வந்து நோ சேஞ்சர், மாற்றம் வேண்டாதோர். மத்திய சட்டப்பேரவை தேர்தல் சுயராட்சிய கட்சி சிறப்பாக பங்கு 101 எத்தனை இடம் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க? 101 இடத்துல எத்தனை 42 இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க. மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த காந்தி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார்னா 21 நாள் வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்திருப்பார். மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த காந்தி வந்து 21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புவதில் எந்த தலைவர்கள் தங்கள் பங்களிப்பு செய்தனர்? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் வந்து இடதுசாரி கட்சியில் வந்து பங்களிச்சாங்க. யார் காலனிய சுரண்டல் மற்றும் உள்நாட்டு முதலாளிகள் சுரண்டல் எதிராக சண்டை இட வேண்டும் போன்றவை? யார் காலனிய சுரண்டல் மற்றும் உள்நாட்டு முதலாளிகள் சுரண்டல் எதிராக சண்டையிட வேண்டும் என்றனர் வந்து ஜவஹர்லால் நேரு, சுபாஷும் இந்த இடதுசாரி கட்சிகள் இதில் வந்து சுபாஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சி தொடங்க வைத்து இந்த கட்சியின் முதல் தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருன்னா தலைவர் வந்து சிங்காரவேலர், எஸ்ஏ டாங்கோ, எம்என் ராய், முசபர் அகமது. இவர் தான் வந்து விவசாய தொழிலாளர் கட்சியை வந்து தொடங்குறதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. கக்கோரி சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை யாருக்கு? எத்தனை பேர் நீண்ட கால சிறை? ராம்பிரசாத் பிஸ்மில், அஸ்பக்வில். ராம்பிரசாத்துக்கும் அஸ்பக்விற்கும் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. பிரசாத்து அஸ்பாக்கு அப்படி வச்சுக்கோங்க. பிரசாத்துக்கும் அஸ்பாக்குக்கும் தூக்கு தண்டனை 17 பேருக்கு சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. என்று மத்திய சட்டசபை வெடிகுண்டு வீசினர் வந்து 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கு, பி.கே. தத்துவம். ஓகேவா. 1920 மீரட் சதி வழக்கில் எத்தனை பேர் நீண்ட கால சிறை? 3 டஜன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்து நீண்ட கால சிறை. மீரட் சதி வழக்கில் 3
எந்த ஆண்டு அரசியல் சாசன சீர்திருத்தத்தின் முதல் தவணை பிரிட்டிஷார் பரிசோதிக்க அறிவிக்க வேண்டியது? இதன் முடிவில் உருவான குழு சைமன் குழு. அது 29 குழு. எங்கு நடந்த காங்கிரஸ் வருடாந்திர கூட்டம் ஆண்டு சைமன் குழு புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது? 1927 மதராஸில் இருந்தது. ஓகேவா. கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இடதுசாரி சம்பந்தப்படுத்த 1929 மாநாடு யார் தலைவராக அறிவித்தது? ஜவஹர்லால் நேரு. அந்த இடதுசாரிகளை சமாதானப்படுத்துறது வந்து 28 ஜவஹர்லால் நேரு வந்து தலைவரை நியமிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அந்த 28 மாநாடுக்கு வந்து யார் தலைவர்னா அவங்க அப்பா மோதிலால் நேரு இருப்பார். லாகூர் காங்கிரஸ் 1929 குறிக்கோள் என்ன? பூர்ண சுயாட்சியம், முழு சுயராட்சியம். என்று மூவனக்கூடிய 1920 டிசம்பர் 29 டிசம்பர் 30. சட்டமறுப்பு இயக்கம் காந்தி தலைமையில் நடைபெறும் என்று எந்த ஐஎன்சி கூட்டம் வந்து முடிவு பெற்றிருக்காங்கன்னா காந்தி தலைமையில் தான் சட்டமறுப்பு இயக்கம்னா 29 ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில். குஜராத் சபர்மதி முதல் தண்டி வரையுள்ள கிலோமீட்டர் 375 கிலோமீட்டர். காந்தி தண்டி எத்தனை நாளில் சென்றடைந்தால் 25 நாளில் 1930 ஏப்ரல் 6 போய் சேர்ந்திருப்பார். தமிழ்நாடு சத்தியாகிரகம் யார் தலைவர்? ராஜாஜி தலைவர். திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற காலம் தஞ்சாவூர் ஆட்சியாளர் ஜே.ஏ. தாரான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931 மார்ச் 5 வந்து நடந்திருக்கும். காந்தி என்று விடுதலை 1931 ஜனவரியில் விடுதலை பண்ணி மார்ச்சில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எங்கு நடந்த ஐஎன்சி மாநாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டுனா கராச்சி ஐஎன்சி மாநாட்டிலேருந்து ஏற்றுக்கிட்டாங்க. சட்டமறுப்பு இயக்கம் என்று அதிகாரப்பூர்வம் நிறுத்தப்பட்டது என்று முடிவு? சட்டமறுப்பு 1933 மேல் அதிகாரப்பூர்வமாக நிறுத்திவிட்டு முடிவுக்கு வந்து 34 மேயோட முடிவு வந்திருக்கும். 1920 யார் ஒடுக்கப்பட்டது? மையப்புள்ளியாக பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கர் சாதி அவர் அப்பா வேலை செய்தது மகர். அவருடைய கம்யூனிட்டி பேருக்கு வந்து மகர், இராணுவ வீரர். கேட்க வாய்ப்பு இல்லை. என்று எல்பின்ஸ்டன் கல்லூரி பட்டம் பெற்றார். 1912 பட்டம் பெற்றார். யார் வந்து பரோடா மன்னருடைய உதவியினால தான் அவர் வந்து பட்டமேற்கொண்டு படிச்சிருப்பார். எந்த பல்கலைக்கழகத்து பட்டம் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்துலேருந்து முனைவர் பட்டம், கொலம்பியா. சட்ட பொருளாதார படிப்புக்கு எங்கே போயிருப்பார்? லண்டன் போயிருப்பார். எந்த ஆண்டு மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இதில் அவர் சமர்ப்பித்த கட்டுரை வந்து 1916 வந்து இந்தியாவின் ஜாதிகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை சமைப்பது. அரிய இந்திய புத்தகம். இந்த தொகுப்பு வந்து எந்த புத்தகம்னா இந்தியாவின் ஜாதிகள்ங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வயது மற்றும் தகுதி பற்றி வாக்காளர்களுக்கு தகவல் சேகரிக்க வந்த குழு பேர் வந்து சவுத் பெரா குழு. இதனுடைய ஒரு பேசுகிறக்கு அழைக்கப்பட்டவரான பி.ஆர். அம்பேத்கர் அழைக்கப்பட்டிருக்காரு. அம்பேத்கர் எப்போது முதல் தனித்தொகுதி பற்றினா இந்த சவுத் பெரா குழுவில் பேச அழைக்கப்பட்டிருக்கோம். அங்கே போய் தனித்தொகுதி பற்றி கோரிக்கை வந்து பேசியிருப்பார். மூக் நாயக் வாய் பேச முடியாத தலைவர்கள் பத்திரிகை யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர். பகிஷ்கிருதிகா சபை வந்து தனிப்பட்டவர்கள் நலனுக்காக அமைப்பு யார் தொடங்கினா பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். எந்த சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து தீண்டாமை கொடுமைகளை பாடுபடாத வந்து பம்பாய் சட்டப்பேரவை தொகுதியில் வந்து. மகத் சத்தியாகிரகம் ஏன் அமைப்பு யார் தொடக்கம் ஏன்? இது வந்து கிணறி ஊர்களில் வந்து கீழ்ச்சாதி மக்கள் வந்து தண்ணி எடுக்கிறத பற்றி கட்டுப்பட்டு தான் அதை வச்சு மீறுறக்காண்டி தான் இந்த சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம். பி.ஆர். அம்பேத்கர் அடிப்படை உரிமையை வந்து மீட்கிறக்காண்டி. என்று வகுப்புவாத வரி தொகுதி இடஒதுக்கீடு பிரிட்டிஷ் அறிவித்தது வந்து 1932. வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு குறித்து காந்தி எந்த சிறை உண்ணாவிரதம் இருந்தாலும் ஏர்வாடத்தில். எந்த ஒப்பந்தம் அடிப்படை இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனம் சேர்க்கப்பட்டது? பூனா. அம்பேத்கர் எத்தனை கட்சி ஆரம்பித்தார்? 2 கட்சி ஆரம்பித்தார். ஒன்று வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 37, பட்டியல் இனத்தவர் 42, 37, 42. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் எந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழு இருந்தால்? 42. அம்பேத்கர் அரசு பிரதிநிதி அமைச்சராக இருந்தாரா?